எண்ணாகம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயும் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பார்த்தீங்களா, கர்த்தராகிய தேவன் மோசே குறித்து சாட்சி சொல்லுறார். என் தாசனாகி மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீடு எங்கே உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொல்கிறாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, தாய்மாரே தகப்பன்மாரே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம உண்மையுள்ளவளாக இருக்கிறோமா? நம்ம உண்மையுள்ள இருக்குமா? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? என் மகன் உண்மையுள்ளன்னு சொல்ல முடியுமா? நம்ம அப்படிலாம் இருப்போனா? என்றைக்கு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீ உண்மையுள்ளலாய் மாற்றும் ஐயா, உண்மையுள்ளலாய் மாற்றும். நான் உண்மை போல் உண்மையுள்ளலாக இருக்கணும். கர்த்தர் வேதம் சொல்லுவோம், அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரை போல் உண்மையுள்ளவரை மாற்றும்னு சொல்லி கேட்டால் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. கலங்காதீங்க, நம்மளை உண்மையுள்ளவரை மாற்றுவார். 51 சங்கீதம் 6வது வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். பார்த்தீங்களா, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நம்ம செபிக்கிறோமா தெரில, நம்ம துதிக்கிறோமா தெரில, நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். இறைமை சொன்னோம், நான் உண்மை பின்பற்றுகிற மெய்ப்பண்ணி சொன்னார். அவரை பின்பற்றி வரணும். அது மாத்திர நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நம்ம உண்மை உள்ளத்தில் ஒன்று உதட்டில் நம்ம இருக்கவே கூடாது. நம்ம உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். ஆண்டவரே என் உண்மையுள்ளாய் மாற்றும், என் உண்மையுள்ளாய் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மை போல் மாறணும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உண்மையுள்ளாய் மாற்றும்னு சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் கேட்க வேண்டும். அது மாத்திரம் மோசே எப்படி இருந்தார்? முதல் உண்மையுள்ளாக இருந்தார். 2வது அவர் எப்படி இருந்தார் பாருங்கள். எண்ணாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். பூமியில் சகல மனுஷரில் எப்படி இருந்தாரா? மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தாரா? ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா, மிகுந்த சாந்த குணத்தை எனக்கு தாரும். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் அவர் மிகுந்த சாந்த குணமாக இருந்தார். அதான் அப்படி சொல்கிறார், எனக்கு தலைமுறை கடைக்கலமாக இருந்தார்னு சொல்லி. நம்ம சாந்த குணமாக இருக்கிறோமா? இல்லாட்ட ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், நம் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிற இடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்மளால முடியாத அருமையானவர்களே, சாந்த குணம் நம் கையில் இல்லை. ஆண்டவருக்கு கேட்போம், ஆண்டவரே நீங்கள் சாந்த மனத்தாழ்மையாக இருந்தேன்னு சொன்னீங்க, கேட்டு கற்றுக்கொள்ளுன்னு சொன்னீரே. மோசை போல எனக்கு சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே, உண்மை போல சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே, நான் சாந்த குணமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், கோபம் எனக்கு வர வேண்டாம் ஆண்டவரே சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார்.